வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் வர்த்தக துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவலின்படி அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவிடமிருந்து சுமார் 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வாங்க இந்தியா உறுதியளித்துள்ளது. இதில் பெட்ரோலியம், பாதுகாப்பு தளவாடங்கள், எலக்ட்ரானிக்ஸ், மருந்துகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் விமானங்கள் ஆகியவை அடங்கும். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்திய சந்தையில் நுழைய அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க வேளாண் துறை அமைச்சர் புரூக் ரோலின்ஸ் கூறுகையில், இந்த ஒப்பந்தம் அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரும் லாபத்தை தரும். இந்தியா போன்ற பெரிய சந்தையில் அமெரிக்க விளைபொருட்கள் கிடைப்பது அமெரிக்காவின் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு இப்போது நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக மேட் இன் இந்தியா பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்திருந்த 50% வரி இப்போது 18% குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்கும் வரிகளை படிப்படியாக 0 ஆக்கவும் இந்தியா சம்மதித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார்.